ஹலோ. என்னோட பேர் ஆனந்தி. நான் வந்து தமிழ்நாட்டில் தான் பிறந்து வளர்ந்தது. எனக்கு வந்து ஒரு 10 இயர்ஸாக இந்த முட்டு வேதனை இருக்குது. அது என்னென்னா, நான் ஸ்டிச்சிங் பண்ணேன். ஒரு 15 இயர்ஸு ஸ்டிச்சிங் பண்ணனால முட்டு வேதனை வந்துச்சு. நான் அதை கேர் பண்ணவே இல்லை. இப்போ ஏஜ் கூடி வரும்போது அது கூடி போயிடுச்சு. அப்போ எனக்கு என்ன செய்யணும், எனக்கு இந்த கேரளாவில் எங்கே போகணும் என்னென்னு எனக்கு யாரும் சொல்லி தரல. அப்போது என்னோடய ஃப்ரெண்டு இப்போ சமீபத்தில் போன வாரம் ஒருத்தவங்க அட்மிட் ஆனாங்க. இங்கே கடவத்து ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னோடனே அவங்க கூடயே நாங்கள் ஆட்டோவில் வந்துட்டு டாக்டரை கண்டப்போ எனக்கு அவங்க டாக்டர் சொன்னது எல்லாமே எனக்கு ரொம்ப மனசில் பிடிச்சி போச்சு. அப்போது டாக்டர்கிட்ட சொன்னேன், சார் என்ன உடனே அட்மிட் பண்ணுங்கள், எனக்கு குணம் ஆகணும், நீங்கள் குணமாக்கி என்னை வெளியே அனுப்புனா போதும், மற்றபடி எனக்கு காசை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு 2 ஆண்குட்டிகள் தான், ஹெல்ப் பண்ண ஆள் கிடையாது. எல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. நானும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு 77 வயசு, எனக்கு 66 வயசு ஆகுது. அதனால் என்னால் நிற்க முடியாது, 5 மினிட்ஸ் கூட நிற்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன். கோவிலுக்கெலாம் போனால் ஒரு 10 நிமிஷம்னாலும் போய் உட்காரணும், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். இப்போ சார்கிட்ட வரவும் நான் வந்து ஒரு 28 டேஸ் வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இங்கே வந்தப்போ எனக்கு வந்து இப்போது நல்லபடியாக குணமாகி இப்போ நல்லா இதாகி நான் மன திருப்தியோடு இங்கேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து நான் வெளியே போகிறேன். இதே மாதிரி முட்டு வேதனை உள்ளவங்க தயவுசெய்து சாரை வந்து பாருங்கள். கடவுள் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல் மணத்தரை. அவங்க வந்து சார் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க கடவுள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அவங்க கூட என்னுடைய மகன் வயசு தான் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். என் மகனுக்கு 47 வயசு ஆகுது. சாருக்கு வந்து எத்தனை வயசு எனக்கு தெரியாது. ஆனால் நான் மகனாக பார்க்குறேன், என் மூத்த மகனாக சாரை நான் பார்க்குறேன். சார் அவங்க குடும்பத்தில் அவங்க எல்லோரும் நல்லா அவங்க ஆரோக்கியமாக அவங்க கைகால் சுகத்தோடு நீண்ட ஆயுளோட சாரும் அவங்க ஃபேமிலி எல்லோரும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பிரார்த்தனை சார்.